இவ்வளவு கேவலமாவா பேசுவாங்க அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காங்க நடிகர் வெற்றி வசந்த் மனைவி நடிகை வைஷ்ணவி. விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய பொன்னி சீரியல்ல கதாநாயகியா நடிச்சிட்டு இருக்கக்கூடிய நடிகை வைஷ்ணவிக்கும் சிறகடிக்க ஆசை சீரியலோட கதாநாயகன் வெற்றி வசந்துக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு. இவங்க ரெண்டு பேருமே சோசியல் மீடியாவில போட்ட போஸ்டுக்கு சில நெட்டிசன்கள் ஆபாசமாவும் அருவருக்கத்தக்க வகையிலையும் கமெண்ட் கொடுத்திருக்காங்க. அது பத்தி வைஷ்ணவி தன்னோட வருத்தத்தை சொல்லியிருக்காங்க. பொதுவா சின்ன திரையில ஒன்னா நடிக்கிறவங்க ஒரு சிலர் காதலிச்சு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா அவங்களோட கல்யாண வாழ்க்கையில பயணம் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில சிறகடிக்க ஆசை சீரியல் முத்து கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய நடிகர் வெற்றி வசந்த், அப்புறம் பொன்னி சீரியல்ல கதாநாயகியா நடிச்சிட்டு இருக்கக்கூடிய நடிகை வைஷ்ணவியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே கொஞ்ச மாசங்களுக்கு முன்னாடிதான் அவங்களோட காதலா அறிவிச்சிருந்தாங்க. இது ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தது. பொன்னி சீரியல்ல வைஷ்ணவிக்கு அண்ணனா கெஸ்ட் கேரக்டர்ல வெற்றி வசந்த் நடிச்சிருந்தாரு. அதுக்கு பின்னாடி ரெண்டு பேருக்கும் காதல் வந்திருக்கு. இவங்களோட காதலுக்கு ரெண்டு குடும்பத்தினரும் சம்மதம் தெரிவிச்சதும் கல்யாணம் ரொம்பவே விமர்சையா நடந்து முடிஞ்சது. இந்த கல்யாணத்துல பல சினிமா பிரபலங்கள் உறவினர்கள் கலந்துகிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி ரெண்டு பேரும் அவங்கவங்களோட சீரியல்ல பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வைஷ்ணவிக்கு கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி ஷூட்டிங் ஸ்பாட்ல கால்ல அடிபட்டு இருந்தது. அதனால அவங்களால ஒரு சில வாரங்கள் ஷூட்டிங்ல கலந்துக்க முடியல. அவங்களோட காட்சிகள் இல்லாமலே சீரியல் ஒளிபரப்பாயிட்டு வந்தது. இந்த நிலையில இப்ப அவங்க மறுபடியும் பழைய நிலைக்கு மாறி இருக்காங்க. ஆனாலும் போன வாரத்துல அவங்களுக்கு திடீர்னு காய்ச்சல் வந்திருக்கு. அப்போ வெற்றி வசந்த் மனைவிக்காக கஷாயம் போட்டு கொடுத்திருக்காரு. அத வைஷ்ணவி தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில பகிர்ந்திருந்தாங்க. தன்னோட அம்மா மாதிரி தன்னோட கணவர் தன்னை பார்த்துட்டு வர்றதா அவங்க சந்தோஷமா பகிர்ந்திருந்தாங்க. அது சில பேரை பொறுத்துக்க முடியாம இவங்க ரெண்டு பேரை பத்தியும் ஆபாசமாவும் உருவகேலி செஞ்சும் மோசமான கமெண்ட்டுகளை போட்டிருக்காங்க. இத வைஷ்ணவி தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில பகிர்ந்து தன்னோட வருத்தத்தை சொல்லிருக்காங்க. அடுத்தவங்களை வாழ்த்த மனசில்ல அப்படின்னாலும் சிலர் எதுக்காகனா இந்த மாதிரி அடுத்தவங்க மேல அவங்களோட வன்மத்தை கொட்டுறாங்க அப்படின்னு தெரியல. ஆனா அதிகமானவங்க ஃபேக் ஐடியில வந்துதான் அவங்களோட வக்கரமான புத்தியை காட்டியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அந்த ஃபேக் ஐடியையும் வைஷ்ணவி தன்னோட சோசியல் மீடியா பக்கங்கள்ல பகிர்ந்திருக்காங்க. பிரபலங்கள் அப்படின்னா அவங்களுக்கும் சந்தோஷம் துக்கம் எல்லாமே இருக்கும். அவங்க எல்லார்கிட்டயுமே இதை பகிர்ந்துக்கிறது தவறான விஷயம் கிடையாது. அதை பார்க்க பிடிச்சிருந்தா பார்க்கலாம், இல்லனா அதை கடந்து போயிடலாம். ஆனா அதை பார்த்ததும் சில பேர் ஆபாசமா திட்டிட்டு வர்றது பாக்குறப்பவே அருவருப்பா இருக்கு. முகத்தை காட்டாம இந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கறது தான் நிறைய பேரோட குமுறலா இருக்கு.